நம்முடைய தலைவரை பார்த்து கேட்கிறார், இதுக்கு உங்க அப்பாவை காணும் வருவார், சீக்கிரமே வந்துடுவார் உள்ள. அதுதான் எங்களால் சொல்ல முடியும். எவ்வளவு குறைவாக அவர் சட்டமன்றத்தில் வந்து மீண்டும் பொறுப்பேற்பார், அது உறுதி. நேற்று வரைக்கும் கம்முன்னு தான் கட்சிக்காரன் தான், நேற்று இப்படி பேசினாமா அதுல இருந்து கிளம்பி உட்காண்டான். எல்லா ஆளுகளும் தமிழ்நாடு போதும் கட்சிக்காரருக்கு மேல இதை விட்டுட்டு தேடக்கூடாது. சட்டமன்ற நிகழ்வுகளை பற்றி குறிப்பிட்டார். ஒரு தியேட்டரை போல நடக்கிறது சொன்னாரு. தியேட்டரை போல இல்லை, அது ஒரு திரைப்பட படப்பிடிப்பு அரங்கம், ஸ்டூடியோ. அந்த ஸ்டூடியோவுக்கு போல அங்கே இன்றைக்கு சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் கேரக்டர்ல ப்ரோ விஜய் இன்றைக்கு வந்து அந்த கேரக்டரில் நடித்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களை எப்படி நடித்து ஏமாற்றினார்களோ அதை கூட இப்போ சட்டமன்றத்தில் வந்து அந்த தாடி ஒன்று வச்சுக்கிட்டு அந்த தலையெல்லாம் வைப்பு ஒன்று வச்சுக்கிட்டு வருவார். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, முந்தா நாள் காலையில் அப்படி ஒரு தோற்றம், நேற்று காலையில் அப்படி ஒரு தோற்றம், அதான் முந்தா நாள் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா திரிசா வீட்டில் வேற ஒரு தோற்றம். அதுவும் தினம் ஒரு பத்திரிக்கையில் வந்துருக்கு, ஒரு கலர் சட்டையை போட்டுக்கிட்டு நல்லா ஷேவ் பண்ணி அந்த மாதிரி ஒரு தோற்றம். எனவே விதவிதமான தோற்றங்கள் நடிகர்கள் வருவது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஆனால் அரசியலிலேயும் இன்றைக்கு நடிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிற போதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமையை எண்ணி நாம் அழுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஒன்றும் பெருசாக கிடையாது, ஒரு 17 லட்சம் ஓட்டு மாறி போச்சு, அதனால வந்தாங்க. இங்கே இருக்கிறவங்க அங்கே போயிட்டு அங்கே இல்லாதவங்க புதுசாக வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் ஒன்றை மறந்து விட்டார்கள், ஒரு குற்றச்சாட்டை சொல்வதற்கு முன்னாலே அந்த குற்றச்சாட்டை சொல்வதற்கு தனக்கு தகுதி இருக்கிறதா அதை யாரும் பார்க்கணும். நான் வந்து ஒருத்தரை பற்றி தப்பா பேசினா அந்த தப்பா பேசக்கூடிய தகுதி எனக்கு இருக்குதா, நான் அந்த தவறை செஞ்சிருக்கிறேன், அப்படியெல்லாம் நம்ம எண்ணி பார்த்துத்தான் பேச வேண்டும். ஆனால் சட்டமன்றத்தில் வந்து ஒரு அதுவும் குறிப்பிட்டே சொல்லணும்னா நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி பார்த்து அவர் வெளியே வந்துட்டார். இங்கே வெளியே போயிட்டாரு. ஒரு பையன் ரோட்டில் வெயிலில் துவைச்சிட்டு இருக்கான். ஒரு பெரியவர் வந்தார், உங்கள் அப்பா எங்கேன்னு கேட்டார். தேடிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. எங்கள் உதயநிதி ஸ்டாலின் தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க அப்பா எங்கே இருக்காருன்னு அவருக்கு தெரியும், இவருக்கு தெரியலைன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. உங்களுடைய அதாவது தேர்தலுக்கு முன்னால நாம் எங்கள் தலைவர்கிட்ட சொன்னோம், தலைவரே இன்றைக்கு நடிகராக அவதாரம் எடுத்திருக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கறதில்லை. அவருக்கு மனைவி செங்கல்பட்டு கோர்ட்டில் படியேறிட்டு இருக்காங்க, விவாதத்து கேட்டு. ஒரு நல்ல கணவனாக இருந்தால் மனைவி விவாதத்து கேட்பாரா என்ற கேள்வியை வைப்போம். அவருடைய பையன் அவர்கிட்ட இல்லை. ஒரு தகப்பன் நல்லவனாக இருந்தால் மகன் அந்த தகப்பனை விட்டு போவானா என்று கேட்போம். மகன் அவரோடு இல்லை. தந்தை நல்லவனாக இருந்தால் அந்த மகன் தந்தையை விட்டுவிட்டு தாயோடு இருப்பாளா என்று கேட்போம். இதை கேட்டால் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். தன் குடும்பத்தையே நிர்வகிக்க முடியாத ஒருவர் எப்படி தமிழ்நாட்டை நிர்வகிப்பார் என்கின்ற கேள்வியை அன்றைக்கு கேட்டிருந்தோமேயானால் இன்றைக்கு நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காங்க. இந்த கேள்வியை நாம் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனவே ஓட்டு போடுறவங்களுக்கு தெரியாது யாருடைய பின்புலம் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. நம்ம தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லியாக வேண்டும். தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தில் திராவிட மாடல் ஆட்சி, திராவிட புரட்சியை நாம் உருவாக்கிறோம். இன்னைக்கு ரிஷிப் மாடல் ஆட்சியை கொடுத்துருக்காங்க. ரிஷிப் புரட்சியிலே வேதனைகள் தான் மிஞ்சும் என்பதை எந்த நேரத்திலே தேர்தல் வந்தாலும் மக்களுக்கு நாங்கள் பட்டியல் போட்டு காண்பிப்போம் என்பதை மட்டும் சொல்லி இன்றைக்கு நம்முடைய அமரர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.